லண்டன் தெருவில் பகல் வெளிச்சத்தில் ஒரு மனிதன் கொல்லப்பட்டான். யாரும் பார்க்கவில்லை, யாரும் கேட்கவில்லை. 1908 செப்டம்பர் மாதம் புல்கேரிய எழுத்தாளர் ஜார்ஜி மார்கோவ் வாட்டர்லூ பாலத்தில் பேருந்து காத்திருந்தார். திடீரென்று தொடையில் ஒரு சிறிய குத்தல். திரும்பி பார்த்தான். ஒரு மனிதன் குடையை எடுத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டான். அவ்வளவுதான். அது குடை இல்லை, அது ஒரு ஆயுதம். குடையின் நுனியில் ஒரு சிறிய இயந்திரம் பொருத்தப்பட்டிருந்தது. அது ஒரு பிளாட்டினம் உருண்டையை மார்கோவின் காலில் செலுத்தியது. அந்த உருண்டையின் உள்ளே இருந்தது ரிஷின், உலகின் மிகவும் ஆபத்தான இயற்கை விஷங்களில் ஒன்று. 3 நாட்களில் மார்கோவுக்கு காய்ச்சல் வந்தது. 4 நாட்களில் இறந்தான். மருத்துவர்கள் முதலில் காரணமே புரியவில்லை. பிறகு உடலை சோதித்த போது தோலுக்கு அடியில் அந்த சிறிய உருண்டை கிடைத்தது. அதன் விட்டம் 1 மில்லிமீட்டரும் இல்லை. கேஜிபி இந்த ஆயுதத்தை வடிவமைத்தது. புல்கேரிய இரகசிய காவல் படை அதை பயன்படுத்தியது. ஆனால் யாரும் தண்டிக்கப்படவில்லை. சாதாரண தெருவில் சாதாரண மனிதர்களுக்கிடையே அரசு ஒருவனை அழித்தது, எந்த சத்தமும் இல்லாமல்.